ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத வசனம் சங்கீதம் 1:3. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுவோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேத வசனத்திலே நான் பார்க்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு அநேக நான் செய்வது வாய்க்கவில்லையே, நான் கையிட்டு செய்கிற என்னுடைய பிரயாசங்கள் வாய்க்கவில்லையே, என்னுடைய தொழில் வாய்க்கவில்லையே, என்னுடைய பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் பிரயாசப்படுகிற பிரயாசங்களிலே அநேக காரியங்கள் வாய்க்காமலே போய்விடுகிறது என்று நாம் என்ன செய்கிறோம்? அங்கலாக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஒரு பழைய ஒரு பாடல்ல ஒரு கவிஞன் ஒருத்தன் இப்படியாக எழுதியிருப்பான், நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு சொல்லி. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு தந்திருக்கிறதான வேதத்தையும் நாம் நம்மோடு கூட இணைத்துக் கொள்வோமானால், நம்மோடு கூட பொருத்திக் கொள்வோமானால், நாம் வேதத்தோடும் இயேசுவோடும் இசைந்து வாழ்வோமானால், நாம் இயேசுவோடு கரங்களை பற்றி கொண்டு நாம் நடப்போமானால், சத்தியத்தை நாம் தியானித்து சத்தியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அநேகம். அப்படிப்பட்டவன் தான் அவன் நினைச்சுவான், அவன் கையிட்டு செய்கிறதான எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதம் பெறுவான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதம் 37 சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ நாம் இயேசுவானவரோடும் வேதத்தோடும் இணைந்து நாம் ஜீவிக்கும் பொழுது, நாம் இசைந்து வாழும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று விடுகிறோம். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நாம செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு எதை செய்யாதிருந்தான், எதை செய்தான் என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவன் செய்யாதவை, செய்யக்கூடாதவை துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. முதல் வசனம் நமக்கு அதை சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில என்ன செய்யக்கூடாது? நடக்க மாட்டான். யாரு? யாருடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, யாருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுகிறதோ, அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான். அல்லேலூயா. துன்மார்க்கன்னா யாரு? துன்மார்க்கன்னா
யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, துன்மார்க்கன் அவன் கடவுளுக்கு பயப்படாதவன். துன்மார்க்கன் யாரு? அவன் தேவ பயம் இல்லாதவன். தன் வழி சரியல்வான். அவன் நடந்து சொல்லுவான் இல்லையா, நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் செய்வதுதான் சரி, அது என்ன செய்தாலும் சரி, அவன் நான் செய்வதுதான் சரிமா. நீங்க எத்தனை சொல்லி பாருங்க, அவங்க நான் இப்ப என்ன போட்டேன், நான் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அவன் துன்மார்க்கன். அவனை குறித்ததான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன். இன்னும் அவன் அவன் துணிகரமான சில காரியங்களை செய்வான். இதுதான் துன்மார்க்குடைய காரியம். அதை குறித்து சொல்கிறது, துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலே என்ன செய்வதில்லை, நிற்பதில்லை. துன்மார்க்கனுடைய வழி அழியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நாம் வேதத்திலே வேத வசனங்களோடு கூட வாசிக்கும் பொழுது, இந்த அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோமே. ரோமர் 4 அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 4:25, ரோமர் 4:25 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார், நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக அவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் நமக்கு என்ன செய்தார், ஊற்றி கொடுத்தார். அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நீதிமான்கள். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கன் வழியில் அவன் நினைச்ச மாட்டான், ஆலோசனையிலே நடக்க மாட்டான். காரணம் என்ன? அவன் நீதிமான், அவன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:9 நாம் வாசிக்கும் பொழுது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் நிச்சயிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த கோபாக்கினைக்கு நீங்களாகி நாம் என்ன செய்யப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். சிக்ஷிக்கப்படுவதல்ல, ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ அந்த அவன் செய்வதெல்லாம் என்ன செய்கிறது, வாய்க்கும்படியாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அவன் துன்மார்க்குடைய ஆலோசனையில நிச்சய மாட்டான், நடக்க மாட்டான். ஏனென்றால் அவனுடைய வழியிலே நடந்தால் துன்மார்க்குடைய வழி அழியும் என்று சொல்லி நாம் 1ஆம் சங்கீதம் கடைசி 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். முடிவு என்னது? நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் கிடைக்கும் என்ற விசுவாசத்திலே வாடுகிறதான அவன் அந்த நீதிமான். அவன் துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடக்க மாட்டான். காரணம், துன்மார்க்குடைய வழியோ அழிந்து போகும் என்று அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதிலே நாம் பார்க்கிறோம், பாவிகளுடைய வழியில் நில்லாமல். பாவிகளுடைய வழியிலே நிற்க மாட்டான். இரண்டாவது அவன் என்ன செய்ய மாட்டான், பாவிகளுடைய வழியிலே நிற்க மாட்டான். பாவிகள் யார்? பாவி என்பது பாவத்தை துணிந்து செய்பவர்கள் தான் அந்த பாவிகள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்பவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிகரமாய் செய்பவன் தான், துணிந்த நெஞ்சத்தோடு அவன் செய்வான். அவன் தான் பாவி. அதனால பாவிகளுடைய வழியில நாம நினைச்ச கூடாது, நிக்க கூடாது. பாவிகளுடைய வழியிலே நிக்க மாட்டான். யாரு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறதே அந்த அவன். அந்த அவன் யார்? அவன் நீதிமான். அல்லேலூயா.
அவன் நீதிமான். அதனாலே அந்த பாவிகள் நீதிமான் சபையிலே நிலை நிற்பதில்லை. அதுதான் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாவிகள் நீதிமான் சபையிலே நிலை நிற்பதில்லை. சங்கீதம் 1:5 நாம் வாசிக்கிறோம். அப்ப பாவிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பாவம் செய்துகிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க. கேடான வாழ்க்கையை விட்டு மாறவே மாட்டாங்க. அதுதான் பாவிகள். அவர்கள் என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க? செய்துகிட்டே தான் இருப்பாங்க. அதிலிருந்து திருந்த வேண்டும் என்று 1% கூட அவங்களுடைய மனதை என்ன செய்யாது? மாறவே மாறாது. ஆனால் எப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை அவன் வாஞ்சித்து, ஆண்டவரே உடைய ரத்தத்தாலே என்னை கழுவும் என்று சொல்லுகிறானோ, அப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறான். அப்பொழுது அவனிடையே ஒரு மாற்றம் அடைகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரம்தான் ஒரு பரிகாரம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரம்தான் ஒரு பரிகாரம். கிறிஸ்துவை அல்லாத ஒரு மீட்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, சோதரம் அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால் அவன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான், பாவிகளுடைய வழியில் நிற்கவும் மாட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவன் தான் பாவி. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவன் தான் பாவி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் பாவிகளாக இருக்கிறோமா? நாம் துன்மார்க்கராக இருக்கிறோமா? அநீதியெல்லாம் பாவம் என்று சொல்லி 1 யோவான் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதியெல்லாம் பாவம். அப்போ நீதியை செய்கிறவர்கள், நியாயத்தை செய்கிறவர்கள், அவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். ஹல்லேலூயா. நாம் 3வது பார்க்கும் பொழுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்கார மாட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்ய மாட்டான்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்தவர். நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது, நான் இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக வாழுகிறவன், கர்த்தருடைய ரத்தத்தாலே நான் கழுவப்பட்ட ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடியவன் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்கார மாட்டான். பரியாசக்காரர் என்று சொன்னால் யார்? பரியாசக்காரர் உட்கார யாரு? நீங்க பாருங்க, தேவ காரியங்களை நிந்தித்து பேசுகிறவர். தேவ காரியங்களை நிந்தித்து பேசுகிறவர். ஊழியக்காரர்களை கொச்சப்படுத்தி பேசுகிறவர். ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பேசுகிறவர். இன்னும் பார்ப்போம் சொன்னால் இருமாப்பு, ஆணவம் மிகுந்தவனாய் இருப்பான். இப்போ துன்மார்க்குடைய ஆலோசனையில நடந்து, பாவிகளுடைய வழியிலே நின்று இந்த 2 காரியத்தை செய்துட்டு எங்க வந்து உட்காருவான்? பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல வந்து உட்காருவான். முதல்ல துன்மார்க்க ஜீவிதான், 2வது பாவியா மாறிட்டான், 3வது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல வந்து உட்கார்ந்துடுறான். இந்த பரியாசக்காரர் எப்படிப்பட்டவங்க? ஆணவம் இருந்தவங்க, அகம்பாவம் பிடிச்சவங்க, எல்லாரையும் கேலி கிண்டல்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் வாலிப பருவத்திலே நான் சொல்வது அதுதான். மேலே உள்ள 2 இது, துன்மார்க்க பாவி. துன்மார்க்கமான ஒரு ஜீவிதத்துக்குள்ளே நாம் நுழையும் பொழுது, நண்பர்கள் ஒரு 15-16 வயசு வரும் பொழுது, இந்த வாலிப காலங்களிலே, நம்முடைய அந்த வாலிப நாட்களிலே நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிறதான இந்த மாறுதல்கள் வரும் பொழுது, உணர்ச்சிகள் எல்லாம் வரும் பொழுது, கெட்ட நண்பர்கள், கெட்ட சவாசங்கள், கெட்ட பேச்சுகள், கெட்ட காரியங்களை அவர்கள் சொல்லுவதான காரியங்கள் நம்முடைய மனதிலே அது பதிய ஆரம்பிக்கிறது. பாவிகளாய் எப்பொழுது மாறுகிறோம்? அவர்கள் என்ன செய்வார்கள்?
இந்த துன்மார்க்குடைய ஆலோசனையை நம்ம கேட்டு அதுல நம்ம என்ன செய்கிறோம், அவன் வாசிக்கிற புக்கெல்லாம் நமக்கு கொடுத்துருவான். அந்த புக்கெல்லாம் வாங்கி நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு அப்படியே என்ன செய்கிறது, மாறுகிறது. பாவிகளாக மாறிவிடுகிறோம். நம்முடைய சிந்தனைகள் பாவம் செய்வதற்கு தூண்டுகிறது. இப்படித்தான் வாலிப பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். இந்த ரெண்டையும் செய்து நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்று பொருந்தாத, வேதத்தை வாசிக்காத, வேதத்தோடு இணையாத கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கராதான், மறைமுகமான துன்மார்க்கர். வெளிப்பக்கமா என்னது, அவங்க பேர் வச்சுக்கலாம், டேவிட்னு வச்சுக்கலாம், எது இல்லாம பேர் வச்சுக்கலாம், யோவான் உள்ள வச்சுக்கலாம். ஆனால் எப்படிப்பட்டவங்க அவங்க, துன்மார்க்க ஜீவிதம், பாவிகள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொண்டு போகும் பொழுது அதற்கு முன்பதாக பேதுரு சொல்லுவான், நான் மரித்தாலும் உம்மோடு கூட என்ன செய்வேன், மரிப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவோடு கூட சொன்னவன் தான். ஆனா அவரை பிடிச்சிட்டு போகும்போது இவன் அவருக்கு பின்னாலேயே போறான், ஒளிஞ்சு போறான். கடைசியில அவர் அங்க விசாரிக்கிறாங்க. அண்ணா காய்பா என்பதற்கு முன்பதாக விசாரிக்கும் போது இவன் என்ன செய்யறான், அப்படியே அங்க உட்கார்ந்து ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, நெருப்பு போட்டு உட்கார்ந்து இருக்குது. அந்த கூட்டத்தோட இவனும் போய் உட்கார்ந்தான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், அது பரியாச கூட்டம், இயேசு கிறிஸ்துவை பரியாசம் செய்கிறதான கூட்டம். அந்த கூட்டத்தில் யார் போய் உட்கார்ந்தா, பேதுரு போய் உட்கார்ந்தான். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தாலும் உம்மோடு கூட மரிப்பேன் ஆண்டவரே என்று சொன்னவர் எங்க போய் உட்கார்ந்தான், பரியாசக்கார கூட்டத்திலே போய் உட்காருகிறான். நீயும் அவருடைய சீஷன் தானே சொல்லும் பொழுது இல்லவே இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். புரியுதா, பரியாசக்காரர் இருக்காங்களே, சத்தியம் பண்ணிடுவான், துணிஞ்சு சொன்னான், இல்லை நான் செய்யவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவையே பேதுரு மறுதளிக்கிறான். நான் அவரோடு கூட இருப்பவன் அல்ல, நான் அவன் அல்ல, அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நினைச்சக்கூடாது, உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இந்த 3 காரியத்தை செய்தால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அந்த 3வது வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவன், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன். ஹல்லேலூயா. இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மேல உள்ள வசனத்திலேயே நாம இன்னொரு இதை நம்ம வாசிக்கிறோம். 2வது வசனத்துல வாசிக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன், எதை செய்பவன். அதுல 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பவன். கர்த்தருடைய வேதத்தில் எப்படிப்பட்டவனா இருப்பான், பிரியமானவரா இருப்பான். நீ உனக்கு உன்னுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உன்னுடைய கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உன்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒளிபோல கண்களை போல செழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீ விரும்புற. உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நீ வேணும் நீ சொல்றியே. ஆம்சோத்திரம் நீ எப்படி இருக்கணும், ஆம்சோத்திரம் அவருடைய வேதத்திலே நீ எப்படி இருக்கணும், பிரியமா இருக்கணும். இன்னைக்கு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். எத்தனை பேர் நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது, எத்தனை அதிகாரம் நீங்க வாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆம்சோத்திரம் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசித்தா ஒரு வருஷத்துல 3 தடவை பைபிள் முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசா, ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசா 3 தடவை ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பைபிளை முடிக்கிறேன். எப்படி முடிக்கிறேன், அந்த வேதத்தில் பிரியமா இருந்து இன்ச்சு பை இன்ச்சா வாசு 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 தியானத்தோடு வாசு, அப்படிதான் நான் அதை பண்றேன். வேதத்திலே பிரியமா இருக்கணும், வேதத்திலே பிரியமா இருக்கணும்.
இன்ட்ரெஸ்டே இல்லாம வேதத்தை எடுத்து ஏதோ சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க அப்படி எடுத்து வாசிக்கிறது, அப்பா சொன்னாங்க எடுத்து வாசிக்கிறது. நாங்களாம் சிம்பிளையா இருக்கும்போது பைபிளை வாசிக்கலைன்னா எங்களுக்கு ஒரு கப் டீ கூட கிடைக்காது. காஃபி தான், அந்த காலத்துல காஃபி தான் எங்க அம்மா போடுவாங்க, கருப்பட்டி காஃபி. அது சில நேரம் பால் காஃபி கிடைக்கும், சில நேரம் பால் கிடையாது, கடும் காஃபி தான். அந்த காஃபி கிடைப்பதற்கு நாங்க பைபிள் வாசா தான் எங்களுக்கு காஃபி கிடைக்கும். அப்படிதான் எங்க அம்மா எங்களை வளர்த்தாங்க. நீங்க எப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்க? சோறு போட மாட்டீங்களா? அவன் எப்படி வந்தாலும் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் சோறு போடுறாங்க. அவன் எந்த ஸ்டேஷன்ல போய் நின்னாலும் கூட்டு வந்து சோறு போடுறாங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி பிள்ளைகளை வேதத்தை பிரியமாய் இருக்கிறவன், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிறவன். அடுத்தது சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் அதெல்லாம் பாக்கியவான். இந்த சங்கீதம் பாக்கியவான். பாக்கியம் அப்படிங்கிறதானே ஒரு பாக்கியமுள்ள ஒரு சங்கீதம். பாக்கியம் மலைப்பிரசங்கத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு அநேக பாக்கியவான்களை குறித்து இயேசு போதிப்பார். பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் என்றால் பாக்கியவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மன மகிழ்ச்சி உள்ளவன், சந்தோஷம் உள்ளவன். இந்த சந்தோஷம் எப்போ வரும் அப்படின்னா, நீ வேதத்தில் முதல்ல வேதத்துல பிரியமா இருக்கணும், வேதத்தையே தியானம் பண்ணுகிறவனா இருக்கணும். அப்பதான் நீ பாக்கியவான், அப்பதான் உனக்கு மன மகிழ்ச்சி வரும். இல்லைன்னா இந்த இல்லாத கவலை, உலக கவலை, எல்லா கவலையும் உன்னை சூழ்ந்து விட்டு உன்னை என்ன செய்யும்? உன்னை ஆட்கொண்டு உன்னை அமைக்கிக்கிட்டே இருக்கும். வேதத்தை நீ தியானிக்கிற, வேதத்தை நீ வாசிக்கல அப்படின்னு சொன்னா நீ சந்தோஷம் வரும்னு நீ நினைக்கவே நினைக்காத. ஒரு காலம் உனக்கு சந்தோஷம் வர. வேதம் அதுதான் மன மகிழ்ச்சி. நீங்க அத சங்கீதம் 119 நீங்க எடுத்தீங்கன்னா, சங்கீதம் 119 Glory to God. 92வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 119 92வது வசனம் எடுத்தவங்க டக்குனு வாசிங்க. ஆ 92 வாசிங்க. உங்கள் வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். 174வது அதே சங்கீதம் 119 174 வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அதே 153வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது 153 என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவே. 77வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கு நான் பார்க்கிறோம், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. எல்லாம் சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்பவன், அது சங்கீதம் 119 44வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் எப்பொழுதும் என்றைக்கும் ஒரு வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும். எப்பொழுதும் என்று சொன்னால் என்ன? கஷ்டம் வரும் பொழுது, நஷ்டம் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது நீ வேதத்தை வாசிக்காதே உனக்கு மன மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். நீ இழந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாய். நீ எப்பொழுதெல்லாம் வேதத்தை நீ மறவாது காத்துக் கொள்ளுகிறாயோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உன்னை நினைச்சுவார், மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தினாலே உன்னை நிரப்புவார். சொல்கிறார், நான் எப்பொழுதும் என்றைக்கும் ஒரு வேதத்தை காத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆம், சோதரம் 105வது வசனம் சங்கீதம் 105 அந்த 119 105 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 113 வாசிக்கும் பொழுது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தை பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகள், வீணான நண்பர்கள், வீணான பேச்சுக்கள், அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கும்பல போய் உட்கார்ந்துக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீ வேதத்தை எடுத்து வாசி. நீ வேதத்தில் பிரியமாயிரு. நீ எவ்வளவு தூரத்துக்கு நீ வேதத்தை வாசிக்கிறாயோ உன்னுடைய வாழ்க்கை அது எப்படி மலர், உன்னுடைய வாழ்க்கை மலர், நிச்சயமாக மலர், நாளுக்கு நாள் வளரும். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. எப்படி விருத்தி அடைந்தான்?
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து பாடி, சத்தியத்தோடு ஆண்டவரை நினைத்து பாடி பாடி மகிழ மகிழ அவனுடைய உள்ளமெல்லாம் மன மகிழ்ச்சியானது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அரசாணையிலே போய் உட்கார்ந்து, அரசாங்கத்திலே என்ன செய்தான்? ராஜாவாக பதவியேற்று உட்கார்ந்தான். இஸ்ரவேல் அனைத்தையும் ராஜாவாக என்ன செய்தான்? அனைத்துக்கும் ராஜாவாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் 140வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கு நான் பார்க்கிற உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. ஆம் சோதரன் 165வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை. ஹல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவருடைய சமாதானத்தை, ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நீ ஒரு பாக்கியமானாய் இருக்கணும்னா, மன மகிழ்ச்சியின் சந்தோஷம் உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டுமானால், ஆம் சோதரன், நீ வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தை மறவாதே. வேதத்தை நீ வாசி. கர்த்தர் உன்னை நினைச்சுவா, உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி உன்னை மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆம் சோதரன், அவன் எப்படி இருப்பான்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும். இப்ப அவன் எப்படி இருப்பான்? இப்ப அவன் மீண்டும் அந்த 3வது வசனத்தை வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாய் இருப்பான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன் எப்படி? அவன் வேரூன்றி பலத்திருப்பான். அல்லேலூயா. அவன் வேரூன்றி பலத்திருப்பான். தாவீது சொல்கிறார் இல்லையா, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதை ஒரு அசைக்கப்படாத ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன செய்தாலும் வாய்க்கும். அது கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படும். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி என்பது ஆவிக்குரிய மகிழ்ச்சி. வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆவிக்குரிய மகிழ்ச்சியை நினைச்சுவாய். மகிழ்ச்சியுள்ள ஒரு பாக்கியவானாய் எண்ணப்படுவார், பாக்கியவானாய் காணப்படுவார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த பாக்கியவான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8வது வசனம் யார் எடுக்கிற? சரி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருக்கும். இந்த தண்ணீரண்டையிலே ஓரத்திலே தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் பச்சை பசேல் இருக்கும். பச்சை பசேல் என்ன? இலை. அது வாடி கீழே விழுந்து விடாதபடி பச்சை பசேல். எப்ப இலை வாடி விழுகிறது? இலை நல்ல பசேல் பச்சை பசேல் இருக்குது. எப்ப வாடி விழுது? கீழே வேருக்கும் அந்த இலைக்கும் சம்மந்தம் உண்டு. வேறு கெட்டு போச்சு, வேறு அழுகி போச்சு, வேறு வெட்டப்பட்டு போச்சு அப்படின்னா இலை காஞ்சி போகும். நமக்கு வேறாக இருப்பவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த வேதத்திற்கு தண்ணி எது? அதெல்லாம் வேதம். அப்ப அந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய இலை பட்சியாக காணப்படும். அல்லேலூயா. உதிராது இருக்கும். அவன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். எப்படி இருப்பான்? இலை உதிராது இருக்கு. அப்ப இலை உதிராமன்னா இலை என்ன இலை சொல்லுவோம்? இலை என்பது உன்னுடைய சந்தோஷம், சமாதானம். அது நிச்சயாது வாடி விழுந்து விடாது. உன்னுடைய சந்தோஷம் வாடி விழுந்து விடாது. உன்னுடைய சமாதானம் வாடி விழுந்து விடாது. அநேக காரியங்கள். உன்னுடைய வருவாய் வாடி விழுந்து விடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, இளைஞர் உதிர்ந்து போன ஒரு நிலைமை. பச்சையான, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது.
அவன் நெற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன். அடுத்தாப்புல என்ன சொல்லப்படுது? தன் காலத்தில் தன் கனியை தருகிறவன். அவன் தன் காலத்தில் என்ன செய்வான்? தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை கொள்வான். தன் காலத்தில் தன் கனியை தருகிறவன். தன் காலத்தில் என்று சொன்னால் என்ன? நீ சம்பாதிக்கிற நேரம் நீ ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்கணும். சம்பாதிக்கிற நேரம் ஆண்டவருக்கு கனி தசபாகம் கொடுப்பதிலே ஒன்று. இன்னொன்று என்ன? சம்பாதிக்கும் போது சாட்சி உள்ள வாழ்க்கை. நான் சம்பாதித்தேன், நாம சம்பாதித்தேன், என்னுடைய சம்பாத்தியம் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, யான் காசு யான் பணம். நோ, கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அப்படிதான் நீதிமொழிகள் 22:10 சொல்கிறது. கர்த்தர் தரும் ஆசீர்வாதம், அது அதிலே வேதனை இருக்காது. அப்ப நீ கர்த்தரோடு இணைந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தரை இயேசுவோடு கூட நீ இணைந்த வாழ்க்கையிலே நீ கனிதரும் வாழ்க்கை, அதுதான் கனிதரும் வாழ்க்கை. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. நீ வேலை செய்யற இடத்துல சாட்சியுள்ள வாழ்க்கை. உன் கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்திலே கர்த்தருடைய பங்கை நீ சரியா செலுத்தணும். எத்தனை பேர் தசபாகம் நீங்க செலுத்துறீங்க? எத்தனை பேர் தசபாகத்தை நீங்க ஆண்டுடைய சமூகத்தில் செலுத்துறீங்க? கர்த்தர் உனக்கு சொத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், உனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிச்சு வர்றாரு. நீ அந்த ஆண்டவரை நீ போய் தள்ளி இருக்கிறார், வஞ்சிக்கிறாய். வேதம் சொல்கிறது வஞ்சிக்கிறாய். மல்கியா 3:10-9 சொல்லப்படும் பொழுது, நீங்கள் எதனாலே என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். வஞ்சிக்கிறோம். கனிதரும் வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லவே இல்லை. சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லவே இல்லை. கர்த்தருக்கு பிரியமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆம், கொடுக்கிறவனிடத்தில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்படிதான் வேதம் சொல்கிறது. கொடுப்பதிலே பிரியமே கிடையாது. சிலவங்களுக்கு உங்களுக்கே பிரியமா கர்த்தர் எப்படி உங்கள் மேல் பிரியமா இருப்பார். இந்த லாக்டவுன் நாட்கள்ல ஆப்ஷன் எத்தனை பேர் நீங்க காணிக்கை எடுத்து வச்சிருக்கீங்க? எத்தனை வாரங்கள் ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது, சபை இல்லாமல் இருந்தது, சபை கூடுதல் இல்லாமல் இருந்தது. எத்தனை பேர் காணிக்கை எடுத்து வச்சீங்க? இல்ல, ஒரு சிலர் கொடுத்தார்கள், ஒரு சிலர் தசபாகத்தை கொடுத்தார்கள். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒரு சகோதரி கூட ஓடி வந்து கதவை திறங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து அவர்கள் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அந்த குடும்பத்திலே அவர்கள் எப்பொழுது காணிக்கை செலுத்த ஆரம்பித்தார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு படிப்படியான ஆசீர்வாதம் வந்தது. குறைவே இல்லை, குறைவே இல்லை. ஹல்லேலூயா. அதை நான் என் ஆவியில் உணர்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கனி கொடுக்கிற வாழ்க்கை அதுதான் இலையுதிராத மரத்தை போல் இருக்கிறதான வாழ்க்கை. நீ கனி கொடுக்கலன்னா ஆண்டவர் அந்த மரத்தை பார்த்தாரு, அத்தி மரத்தை பார்த்தாரு, பச்சை பசேர்னு இருந்தது. ஆனா என்னதில்லை சொல்லுங்களேன், என்னதில்லை? ஆண்டவர் பசியா இருந்தாரையா, ஆனா என்னதில்லை? கனி இல்லை. சபித்துட்டு போனாரு. திரும்பி வரும்போது சீசர்கள் பார்த்து, ஐயா நீங்க சபித்த மரம் பட்டு போய்விடுது. யோசிப்பார். கனிதராத வாழ்க்கை அது பட்டு போன வாழ்க்கைக்கு சமானம். பட்டு போன வாழ்க்கைக்கு சமானம். அதைத்தான் சொல்கிறது, அவன் இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில், தன் சம்பாதிக்கிற காலத்தில், தனக்கு பலம் இருக்கிற காலத்தில், தனக்கு வாய்ஸ் இருக்கிறதான காலத்துல அவன் எப்படி இருக்கணும்? அவன் கனி கொடுக்கிறவனா இருக்கணும். கர்த்தருக்கு மிகுந்த சாட்சி உள்ளவனா இருக்கணும். எல்லாம் இழந்துட்டு எல்லாம் கர்த்தரைன்னு ஓடி வருவதல்ல. இருக்கும் பொழுதே நீ கர்த்தரை நீ தேடி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று கர்த்தர் இன்னும் அதிகமாக என்னை உயர்த்துவார் என்பதை நீ மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்க வேண்டும். அதுதான் கனி கொடுக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான், அவன் இலைகள் கூட உதிராது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவதா இருந்தால் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை மாறணும். வேதத்தில் பிரியமா இருக்கணும், வேதத்தை தியானம் பண்ணி வாசிக்கணும், கர்த்தரோடு இணைந்து இசைந்த உள்ளத்தோடு வாழணும். வேதத்தோடும் இயேசுவோடும், வேதத்தோடும் இயேசுவோடும்
ஆம் சோதரம் நீங்கள் இணையும் பொழுது ஆம் சோதரம் நீ எப்படி இருப்பாய்? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் போய் இருப்பாய். வறட்சியின் காலத்தில் கூட கனி தருவான் என்று சொல்லி அந்த சங்கீதம் எரேமியா 17:8 நாம் வாசித்தோம். வறட்சியான காலம், அப்படிப்பட்ட பேண்டமிக் பீரியட், வேலையில்லாத காலம், தொழில் பண்ண முடியாத காலம், ஒர்க்குக்கு போக முடியாத காலம், இந்த காலத்திலும் கர்த்தர் உன் வாழ்க்கையை கனிதரும் மரமாக மாற்றுவார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அதுதான் நம்ம இயேசு. ஆம் சோதரம் அவருக்கு கொடுத்து நாம் வாங்கிக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆம் சோதரம் மீண்டும் நாம் ஒரு விசை அந்த 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க தைரியமா நீங்க சொல்லணும்னா, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்னா, நீங்க இந்த காரியத்தெல்லாம் முதல்ல என்ன செய்யக்கூடாது? துன்மார்களுடைய ஆலோசனையில நடக்க கூடாது, பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரவும் கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து ஆம்சத்திரம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருந்து நாம் பாக்கியவானா மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் பிள்ளையாய், இயேசுவின் பிள்ளையாய் மன மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? கர்த்தர் தாமே உங்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க செய்வாராக. அவர்களே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்.